டேண்ட்ரஃப் அப்படின்னு நான் பார்த்தது வந்து ஆஸ்திரேலியா வந்து எனக்கு டார்க் ட்ரெஸ் போடுறதுக்கு ரொம்ப எம்பாரசிங்காக இருக்கும், ரொம்ப அவமானமாக இருந்துச்சு. ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் அந்த ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு நிறுத்த பார்த்தா உங்களுக்கு வந்து திருப்பி ரெக்கர் ஆகுது. அந்த அப்படின்னா நல்லெண்ணெய் வந்து கண்டிப்பாக டேண்ட்ரஃப் கேக். கோகோனட் ஆயில் வந்து கடைசியாக சமையலுக்கு யூஸ் ஆயிடுச்சு. ஜோதிகா இதே காம்பவுண்ட் வாலுக்குள்ளேயே கிடச்சது தான் எல்லாமே. கொஞ்ச நேரம் கொதிக்க விடுறேன், நான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ரொம்ப கிளியரான ஆயில் கிடச்சிருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் தீபா மித்ரா ஆஸ்திரேலியா தமிழ் பிளாக். ஸோ இந்த வீடியோ எதை பற்றி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா நிறைய வெதர் சேஞ்ச் இருக்கும். 4 சீசனையும் பார்க்கலாம். வின்டர் இருக்குது, ஸ்ப்ரிங் இருக்குது, சம்மர் இருக்குது, ஆட்டம் இருக்குது. ஸோ இந்த டிரான்சிஷன் அப்போ பார்த்தீங்கன்னா வந்து நிறைய சேஞ்சஸ் வருதுனால வெதரில் நமக்கு வந்து ஸ்கின்னு, ஹேர் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு சேஞ்ச் பார்ப்போம். நம்ம அது ஃபஸ்ட் டைம் வரவங்க வந்து ஒரு ஷாக்கிங் சேஞ்ச் கூட சம்டைம்ஸ் பார்ப்பாங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எனக்கு வந்து டேண்ட்ரஃப் அப்படின்னு நான் பார்த்தது வந்து ஆஸ்திரேலியா வந்து எனக்கு இந்தியாவில் வந்து ஹேர் ஃபால், இந்த வெயிட் ப்ராப்ளம் இதெல்லாம் எதுவுமே இல்லை. நல்லா இருந்தேன். இங்கே வந்தவொடனே வந்து நான் வந்து கேர்லெஸ்ஸாக இருந்தேன். பிகாஸ் இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் நான் ஃபேஸ் பண்ணதில்லை. அதனால் எனக்கு வந்து ஸ்பெஷல் கேர் எடுக்கணும் அப்படின்னு தோணலை. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 இயர்ஸ் முன்னாடி வந்து டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் வர ஆரம்பிச்சிச்சு. டேண்ட்ரஃப்ன்றது நான் கேள்வி தான் பட்டிருக்கேன், ஆட்ஸ்லாம் பார்த்துருக்கேன். எனக்கு வரும்போது இது ரியலா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அது எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியல. நானும் என் ஹஸ்பண்டும் பார்த்தீங்கன்னா ரெகுலராக கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே கிடைக்கிற கோகோனட் ஆயில், அந்த கோல்ட் ப்ரெஸ் கோகோனட் ஆயில் வாங்கி அதை ஹீட் பண்ணி அதை தலையில் தடவி தான் நாங்கள் வந்து வாஷ் பண்ணுவோம். நான் ஃபஸ்ட்டு 5 இயர்ஸ்லாம் வந்து தலையில் எண்ணெயே வச்சதில்லை. ரொம்ப ஸ்டைலுன்னு நினச்சிட்டு ரொம்ப ட்ரையாக தான் வச்சுருப்பேன் ஹேரை. எண்ணெய் வச்சு ஒரு 5 வருஷம் ஆச்சு ஆஸ்திரேலியா வந்து. ஸோ அதோட எஃபெக்ட்ஸ் எல்லாம் வந்து நான் ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு தான் பார்த்தா, அதுவும் குழந்தை பிறந்து வேற முடிக்கட்டும். ஸோ ஆஃப்டர் 5 இயர்ஸ் பார்த்தா தான் நான் ரியலைஸ் பண்ணேன் நான் நிறைய ஹேர் லூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு. அண்ட் அப்போ வந்து இன்னும் விசிபிளாக நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்க்காம நிற்கிறேன். ட்ரை ஸ்கேல்ப் டேண்ட்ரஃப்னு சொல்லலாம், ட்ரை ஸ்கேல்ப்னு சொல்லலாம், ஃப்ளேக்கி ஸ்கேல்ப். இது எப்படி வர ஆரம்பிச்சிச்சுன்னா வந்து ஆட்ஸில் பாட்டுற மாதிரி தான். ஒரு டார்க் ட்ரெஸ் போடுறதுக்கு ரொம்ப எம்பாரசிங்காக இருக்கும். சம்டைம்ஸ் வந்து ஃப்ளேக்ஸ் தலையில் ஆப்வியஸாக தெரியும். இட் வாஸ் டு த கோர். ரொம்ப அவமானமாக இருந்துச்சு வெளியில் போகிறதுக்கு. நான் டக்குன்னு நம்ம யோசிக்கிறது வந்து ஷாம்பு, ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு. ஸோ நான் வந்து உடனே வந்து ஆன்டி டேண்ட்ரஃப் கோகோனட் ஆயில் எல்லாம் வைக்கிறோம், பட் போக மாட்டேங்குது. ஸோ ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு இருக்கிறதுலே ஸ்ட்ராங் ஒன் வந்து இங்கே ஒன்று விற்கும், நைசரால்னு. அது வந்து 1% இருக்குது, 2% இருக்குது. ஸோ நான் வந்து 1% போட்டு அது கேட்கலன்னு 2%, அது வந்து ரியலி ஸ்ட்ராங் ஷாம்பு. அது வந்து 2%லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்கிரிப்ட் எல்லாம் வாங்க முடியாது அந்த டைமில். இப்போ வாங்கலாம் போல், நான் கவுண்டரில் பார்க்குறத. ஸோ அந்த அளவுக்கு வந்து என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அதுக்கப்புறம் பார்த்தா ஆக்சுவலி எனக்கு வந்து நம்ம ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் அந்த ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு அது வாங்க ஆரம்பிச்சிட்டேன். அது போட்டோடனே ரொம்ப ரிலீவ்டாக இருந்துச்சு. அப்பா நின்றுச்சு அப்படின்னு சொல்லி ஸ்லோவாக அந்த ஷாம்பூலேருந்து நிறுத்த பார்த்தா உங்களுக்கு வந்து திருப்பி ரெக்கர் ஆகுது அந்த ப்ராப்ளம். ஸோ இது வந்து சொல்யூஷன் கிடையாதுன்னு தெரியுது. ஏன் வந்து நம்ம ஆயில் கோகோனட் ஆயிலெலாம் போடுறோம், அதில் என்னமோ கற்பூரம் போட்டேன், என்னென்னமோ ட்ரை பண்ணேன், எனக்கு வந்து அது கேட்கல அப்படின்னு. அப்புறம் நான் வந்து ஒரு யூடியூப் சேனலில் ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் வந்து பேசுகிறார். அந்த டெர்மட்டாலஜிஸ்ட் என்ன சொன்னார்னா, கோகோனட் ஆயில் வந்து டேண்ட்ரஃபை கண்ட்ரோல் பண்ணாது, ஹேரை வேணால் நரிஷ் பண்ணும், பட் வந்து டேண்ட்ரஃப் கண்ட்ரோல் பண்ணாது, இன்ஃபேக்ட் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ பெஸ்ட் சொல்யூஷன் ஃபார் டேண்ட்ரஃப் பார்த்தீங்கன்னா வந்து நல்லெண்ணெய். அப்படின்னா நல்லெண்ணெய் வந்து கண்டிப்பாக டேண்ட்ரஃப் கேட்கும் அப்படின்னா சொல்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேட் டாக்டர் சேதுராமன். இவர் வந்து ஆக்டர் கூட. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபியூ இயர்ஸ் முன்னாடி இறந்துட்டார். ஸோ அவர் சொல்லும் போது எனக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருந்துச்சு. என்னடா காலங்காலமாக நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறோம், இது வந்து ஹேர் ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் கிடையாதுன்னு சொன்னது வந்து எனக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருந்துச்சு. பட் சரி, நான் இது வரைக்கும் நல்லெண்ணெய் தலையெல்லாம் ரொம்ப தேய்ச்சதில்லை. மேபி சின்ன வயசில் தேய்ச்சிருப்பேன், பட் அது வந்து ஒரு ரெகுலர் ஹேர் ஆயிலெலாம் நான் யூஸ் பண்ணது கிடையாது. ஸோ நான் என்ன பண்ணேன், என் ஹஸ்பண்ட் கூட சொன்னேன். என் ஹஸ்பண்டும் சிரிச்சார். இதெல்லாம் சும்மா ப்ரமோஷன் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். சில டெர்மட்டாலஜிஸ்ட் சொல்லும் போது we don't take it seriously. even I didn't take it seriously. ஸோ இது வந்து எதையோ ப்ரமோட் பண்ணுறாங்க. அந்த கோகோனட் ஆயில் யூஸ் பண்ண இவருக்கு டெர்மட்டாலஜிஸ்ட் தானே, இவங்க வந்து இதை கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறோம். பட் அப்புறம் வந்து நான் வந்து கடகடன் வந்து சரின்னு ட்ரை பண்ணேன். இட் வாஸ் மேஜிக், அப்சல்யூட் மேஜிக். எனக்கு வந்து டேண்ட்ரஃப் குறைய ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதுக்கு நான் வந்து என்னால் நம்பவே முடியல. இத்தனை நாள் நம்ம கோகோனட் ஆயில் போட்டு குறையாத டேண்ட்ரஃப் வந்து நல்லெண்ணெயில் குறைஞ்சது. பார்த்திங்கன்னா வந்து அதுக்கப்புறம் வந்து நான் நல்லெண்ணெய் தான். கோகோனட் ஆயில் வந்து கடைசியாக சமையலுக்கு யூஸ் ஆகிடுச்சு. அந்த கோகோனட் ஆயில் பாட்டில் வந்து தீராமல் போயிடுச்சு. ரொம்ப கம்மியாக ஆகாது. வாங்கினா சமையலுக்கு யூஸ் பண்ணும்போது தான் யூஸ் பண்ணும்போது தவிர அது வந்து ரெகுலர் ஹேர் ஒரு சொல்யூஷனாக நாங்கள் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஹேர் ஆயிலாக நாங்கள் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த
நல்லெண்ணெயிலேயே வந்து நான் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் பண்ண ஆரம்பிச்சேன். எங்கள் அம்மா ஒரு வாட்டி வரும்போது சில ஹெர்ப்ஸ் எல்லாம் போட்டு காசுனாங்க. ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு நிறைய ஒர்க் அவுட் ஆச்சு. அண்ட் வேரியேஷன்ஸ் பண்ண பார்த்தீங்கன்னா ஐ குட் விசிபிளி சி எனக்கு கொட்டிடுச்சு, நிறைய முடி கொட்டிடுச்சு. இட்ஸ் ஆக்சுவலி வெரி தின். என்னோட காலேஜ் டேஸ், இன்ஃபேக்ட் கல்யாணம் ஆகி ஆஸ்திரேலியா வரதுக்கு முன்னாடி இருந்த டேஸில் இருந்த நான் இத்தனைக்கும் ஐடியில் தான் ஒர்க் பண்ணேன். எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸுன்னு பெருசாக கிடையாது, எனக்கு ஹேர் ஃபால்லாம் இருந்ததே இல்லை. பட் ஆஸ்திரேலியா வந்து ஐ டென்ட் லுக் ஆஃப்டர், நம்மளை பார்த்துக்கல, ஃபுட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணல. அதெல்லாம் ஒரு பீரியட் ஆஃப் டைமுக்கு அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணி எல்லாமே கொண்டு வந்தேன் நான். ஸோ அதில் வந்து இந்த ஹேர் ஃபால் அண்ட் டேண்ட்ரஃப் வந்து எனக்கு பெரிய ஷாக்காக இருந்துச்சு. அதுலேருந்து வந்த சேஞ்சஸ் தான் வந்து நான் வந்து இந்த நல்லெண்ணெயை கண்டுபிடிச்சேன். ஸோ நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா செக்லாட் நல்லெண்ணெய்லாம் வந்து இங்கே வந்து தேடி இருக்கான்னு எனக்கு தெரியல. இங்கே அது இந்தியன் ஷாப்பில் விற்கிறாங்களா ஸ்பெஷலானு எனக்கு தெரியல. பட் நாங்கள் ரெகுலராக வாங்குகிற நல்லெண்ணெய் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜோதிகா இதயம் ஆயில் தான். இட்ஸ் மேஜிக், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சமையலுக்கு இதான் யூஸ் பண்ணுறோம், எப்போவுமே தான் வாங்குவோம் இதயம் நல்லெண்ணெய். அண்டு இது வந்து ஹேருக்கும் இதான் நான் யூஸ் பண்ணுறேன். ஐயோப்பா, இது எங்கள் வீட்டில் எவ்வளோ பெரிய லிட்டர் வாங்கியிருக்கோம் பாருங்கள், எவ்வளோ பெரிய பாட்டில் வாங்கியிருக்கோம். ஆக்சுவலி இது ஒரு சின்ன பாட்டில் தீர்ந்துச்சு. இதெல்லாம் வாங்கினா 1 லிட்டர், இதெல்லாம் வாங்கினா ரொம்ப தாங்காது. ஸோ நான் என் ஹஸ்பண்ட்லாம் போனால் இதோட பெருசு ஒன்று இருக்கும், அது 5 லிட்டரு. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து ஸ்பெஷல் எக்ஸ்போர்ட் பேக்கிங் இதிலே போட்டிருப்பான். ஆஸ்திரேலியாவுக்குன்னே தனியாக பேக் பண்ணது, ஸ்பெஷலி பேக் ஃபார் ஆஸ்திரேலியான்னு போட்டிருப்பாங்க. ஸோ இந்த 2 லிட்டர் எவ்வளோ பிடிச்சிப்பாங்க, நல்லா இந்த கன்வீனியண்ட்டாக இருக்கும் இந்த ஹேண்ட் லோடெலாம். ஸோ இதுதான் வந்து எங்கள் சமையலுக்கு தலைக்கு எல்லாமே. கோகோனட் ஆயிலும் இருக்குது, அது என் பொண்ணு மட்டும் யூஸ் பண்ணுவாள், ஷீ லைக்ஸ் இட். ஸோ அது கட்டிக்கும் வரேங்க, ரொம்ப எரிச்சலாக இருக்கும். ஒரு 6 மாதம் நல்லாயிருக்கும், ஒரு 4 மாதம் அது யூஸே பண்ண முடியாது, கட்டிக்கும். ஸோ இதில் அந்த பிரச்சனை இல்லை, நல்லா ஃப்ரீ ஃப்ளோவிங்காக இருக்கும், நம்மளுக்கு வந்து நார்மல் ஆயில் கன்சிஸ்டன்சியில் இருக்கும், இது கட்டாது. ஸோ இதுக்கு வந்து நான் வந்து இந்த ஹேர் ஆயில் ரெகுலராக எல்லோரும் ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணுவாங்களே, அதெல்லாம் நான் பண்ணுவேன். நான் எனக்கு வந்து இது வந்து இப்படி தான் பண்ணணும்லாம் எனக்கு தெரியாது, பட் எனக்கு வந்து யூஸ் ஆகிற மாதிரி நான் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நான் வந்து ஒரு வாட்டி ஒரு அடிஷன் ஒன்று இருக்கும், ஒரு வாட்டி ஒன்று இருக்காது. இது பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ஷாலட்ஸ் விற்பாங்க, இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், பட் ஒரு 4 வாங்கினா ஒன்றும் பெருசாக காஸ்ட் ஆகிடாது. இது வந்து செம்பருத்தி இலை இருக்குது, கருவேப்பிலை இருக்குது, எவ்ரி திங் இந்த காம்பவுண்ட் வாலுக்குள்ளேயே கிடச்சது தான் எல்லாமே. எதுக்காக நாங்கள் வந்து கடைக்கோ இல்லை ஸ்பெஷல் ஹெர்போ எதுவுமே பண்ணல. இது வந்து செம்பருத்தி இலை, செம்பருத்தி லீஃபு, அதுக்கப்புறம் வந்து செம்பருத்தி லீஃபு ஸோ குட், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பறிச்சுட்டு போவாங்க. கருவேப்பிலை இதுவும் எங்கள் கிட்ட செடி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து முருங்கை இலை கொஞ்சம் இருந்துச்சு, அதையும் எடுத்துக்கிட்டேன், ஏன்னா 1-2 வீடியோவில் அதையும் பார்த்துருக்கேன். இது வந்து நெல்லிக்காய், ஃப்ரோசன் நெல்லிக்காய் கிடைக்கும். ஸோ அதை வந்து எடுத்து நான் க்ரஷ் பண்ணி போடுவேன். இது வந்து சும்மா வாசனைக்காக ஒரு எலுமிச்சம் வேணும். ஆக்சுவலி இட்ஸ் குட் ஃபார் ஹேர் அப்படின்வாங்க. இது வரைக்கும் நான் போடுறது தான் ஃபர்ஸ்ட் டைம் போடுறேன். பட் நார்மலாக இதெல்லாம் நான் கொஞ்சம் ரெகுலராக யூஸ் பண்ணுறது. இதெல்லாம் கிடைக்கலன்னா கூட பரவாயில்ல. வெறும் வெந்தயம், ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சரியாக தெரில, வெந்தயமும் கருஞ்சீரகம், அதாவது கலௌஞ்சி சீசன்வாங்க, வெங்காய விதை, அது ரெண்டுத்தையும் லைட்டாக நான் ஒரு மாதிரி க்ரஷ் பண்ணி நான் வந்து ஆட் பண்ணுவேன். எதுவுமே கிடைக்கலன்னா கூட வெறும் இந்த நல்லெண்ணெயை சூடு பண்ணி தேய்ச்சா வந்து ஒரு 3 நாள் 2லேருந்து 3 நாள் ஒரு வாரத்தில் பண்ணால் அவ்வளோ நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்குது. ஸோ இது வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இங்கே. அண்ட் இது வேறு, இதுவும் என் கார்டன்லேருந்து எடுத்து தான், அலோவேரா. ஸோ இது சம்டைம்ஸ் நான் அப்படியே எடுத்து அப்படியே தலையில் தேய்ச்சிப்பேன். இப்போ வந்து ஆயிலுக்காக வந்து அந்த பல்ப் இருக்கும், அந்த ஜெல் வரைக்கும் நான் வந்து எடுத்திருக்கேன். சிலதெல்லாம் இல்லைனாலும் பரவாயில்ல. வெந்தயம் கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையும் இருக்கும். ஸோ வெந்தயம் வரைக்குமாவது போட்டு காசலாம். கருவேப்பிலையும் எல்லாருக்கிட்டையும் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீட்டில் செடி வளருது. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீட்டில் இருக்கிற நம்மளுக்கு தெரிஞ்ச இந்த சின்ன வெங்காயம் இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுக்குன்னு பெருசாக நம்ம வெளில போய் வாங்க வேணாம். அண்ட் இந்த செம்பருத்தி இலை, செம்பருத்தி லீஃப்லாம் பார்த்திங்கன்னா, இப்போ செம்பருத்தி வந்து ஆஸ்திரேலியா நிறைய வீட்டில் இருக்குது. எங்கள் வீட்டில் 2 செடி இருக்குது. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 50 பூ பூக்கும். அவ்வளவும் வீணாக போகும். எங்கள் அம்மா அதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சு பவுடர் ஆக்கிக்கோன்னுவாங்க, ட்ரை பண்ணி பவுடர் ஆக்கின்னு. வின்டரில் சுத்தமாக பூ பூக்காது, அப்போ யூஸ் பண்ணிக்கோன்னுவாங்க. பட் அப்போ நான் இலையை யூஸ் பண்ணுவேன், இலை நிறையவே இருக்கும். ஸோ இதெல்லாம் வீட்டுக்குள்ளேயே கிடைக்கிற பொருள் தான். நம்ம நிறைய வந்து ஹெர்பல் ஆயில் அது இதுன்னு பார்க்குறோம். இதை நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு வாட்டி. இவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் கூட வேணாம், வெறும் நல்லா நீங்கள் சூடு பண்ணி 2-3 டைம்ஸ் வீக் பண்ணி நீங்கள் தலைக்கு வச்சு பாருங்கள், அது சூப்பராக இருக்கும். அண்ட் இதை நான் வாஷ் பண்ணிவிட்டு எண்டில் பார்த்தீங்கன்னா, நான் இது முன்னே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி
சாதம் வடித்த கஞ்சி. ஸோ நான் வந்து வாஷ் பண்ணிவிட்டு எண்டில் வந்து இது ஒரு ரின்ஸ் கொடுப்பேன். நான் கொஞ்சம் தான் போதும். நான் டெய்லி எடுத்து வைப்பேன். சில நேரத்தில் யூஸ் ஆகாது, கொட்டிடுவேன். இது வந்து ஹேருக்கு வந்து எனக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் கொடுக்குதுங்க. நான் நிறைய வந்து இது வீட்டுக்குள்ளே இருக்க சாமானே யூஸ் பண்ணி ஐம் ரியலி ஹாப்பி. 10 நிமிஷம் நான் வெறுமா பேசியிருக்கேன். பார்த்தீங்கன்னா இரும்பு கடாய் இஸ் பெஸ்ட்டுன்னுவாங்க. ஸோ நான் இதுக்கு வந்து இரும்பு கடாய் தான் சூடு பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் நம்ம சொன்ன மாதிரி வந்து ஜோதிகா நல்லெண்ணெய் நம்ம இன்க்ரீடியன்ஸ்லாம் ரெடியாக இருக்குது. டோன்ட் வரி, இவ்வளோ தேவையில்லை. நானே சிலதெல்லாம் நியூ இன்க்ளூஷன் தான். இது பாருங்கள், இதெல்லாம் வந்து நியூ இன்க்ளூஷன் தான். வெறும் செம்பருத்தி இலை லீஃப் இது இருந்தால் கூட போதும். பியூட்டிஃபுல்லாக வந்து ஒர்க் ஆகும். ஆலோவேரா நான் சம்டைம்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன், சம்டைம்ஸ் வந்து சோம்பேறித்தனத்தில் ஆட் பண்ணாமல் விட்டுருக்கேன். வெயிட், மேபி அதுக்கு ஏதாவது பெனிஃபிட்ஸ் இருக்கலாம். ஏதோ டைம் கிடச்சது நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா நான் வந்து 1-2 பொடிச்சிக்கினேன். அது பார்த்தா தெரியாது, ரொம்ப பொடிக்கல, ஓரளவுக்கு பொடிச்சிக்கினா. சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிரைண்ட் பண்ணிப்பேன், கொஞ்சம் ஜூஸாக போடலாம் அப்படின்னு. ஸோ இதை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம் எனக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா அது ஆக்சுவலி புதுசு. எக்ஸ்போர்ட் அங்கே இப்படி இருக்கமான்னு எனக்கு தெரில. இந்த எக்ஸ்போர்ட் பேக்கிங் பாருங்கள், இப்படி சீல் பண்ணியிருப்பாங்க. இந்த இதை லிஃப்ட் பண்ணணும், அது தூக்கும் போது சம்டைம்ஸ் தெளிக்கும். ஸோ ரொம்ப டைட்டாக இருக்குது. ஓகே, ஸோ இது லிஃப்ட் பண்ணவுடனே இது ஓப்பன் ஆகிடும். இந்த மாதிரி பிளாஸ்டிக் இருக்கும், இது தூக்கி போட்டு நம்ம கொஞ்சம் நான் மெஷர் பண்ணி ஊற்ற பார்க்குறேன். நான் ரொம்பலாம் செய்ய மாட்டேன், ஏன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தான் யூஸ் பண்ணுவோமா, ரொம்ப லாங் லைஃப் வரும். ஒரு 1.5 டம்ளர் போட்டுக்கிறேன். நான் ஒரு வாட்டி ஒரு மெஷர்மெண்ட்டில் போடுவேன். இது இப்படி தான் இருக்கணும்னு இல்லை. ஒரு பாட்டில், ஒரு ஸ்டாண்டர்ட் 400 ml பாட்டிலில் வந்து கொள்கிற அளவுக்கு நான் வந்து எண்ணெய் செய்வேன். ஸோ எண்ணெய் ஊற்றியாச்சு. இது கொதிக்கும் போது வந்து எல்லா இன்க்ரீடியன்ஸும் நான் வந்து அப்படியே போட்டுருவேன். ஸோ இது வந்து வெந்தயம் அண்ட் கலோஞ்சி சீட்ஸ். ஸோ இது வந்து கருவேப்பிலை, செம்பருத்தி இலை, முருங்கை இலை எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நான் வெடிக்குது, வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். இதுலேயே பார்த்திங்கன்னா வந்து நான் சின்ன வெங்காயமும் ஆம்லா, இது ஃப்ரோசன் ஆம்லா, இது எல்லா இந்தியன் ஷாப்லேயும் கிடைக்கும். பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயமும் ஆம்லாவையும் நான் வந்து க்ரஷ் பண்ணி கொஞ்சம் ஜூஸ் ஆட் பண்ண போகிறேன். க்ரஷ் பண்ணி ஆட் பண்ண போகிறேன். கொஞ்ச நேரம் கொதிக்க விடுறேன் நான் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி. இது வந்து ஆக்சுவலி வெறும் லெமன் ஸ்கின் தான் யூஸ் பண்ண லெமனு, அதோட ஸ்கின் மட்டும் வச்சுருந்தேன். அது அப்படியே போடுறேன், ஸ்மெல் வரும். நாங்கள் ஆக்சுவலி நான் ஒரு 2 லெமன் லீஃபும் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து எலுமிச்சை இலை 2 இருக்குது, எங்கேயும் மிக்ஸ் ஆகிருக்கு, 2-3 தான், அதுவும் எங்கள் கார்டன்லேருந்து தான். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஒரு 2 நாள் இந்த கடாயிலேயே ஊற வச்சு அப்புறம் நான் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி எடுப்பேன். ஸோ இது ஒரு 40-45 மினிட்ஸ் கிட்ட நான் ஒரு லோ ஹீட்டில் கொதிக்க விட்டேன். அந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு மாதிரி குறைஞ்சிருச்சு, அதாவது சுண்டி வந்துருச்சு. எக்ஸாக்டாக இவ்வளோ நேரம் கொதிக்க வைக்கணும், இந்த பதத்துக்கு வரணும்லாம் எனக்கு சொல்ல தெரில, பட் ஓரளவுக்கு சுண்டிருச்சு. பார்த்திங்கன்னா ஒரு 40-45 மினிட்ஸ் கழிச்சு நான் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். லோ ஹீட்டில் தான் கொதிக்க வச்சேன். இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஆட்டம் சீசன், அந்த டைமில் வந்து கொஞ்சம் வெயில் இருந்துச்சு. ஸோ வெயில் படுற இடமா வந்து ஒரு 2 days வச்சு எடுத்தேன் அந்த இரும்பு கடாயிலேயே. இன்னுமே பார்த்திங்கன்னா அந்த ஆயில் வந்து ஃபுல்லாக அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி ஒரு மாதிரி இன்னுமே கம்மியாயிடுச்சு. ஸோ அது பார்க்கும் போதே வந்து நல்லா தெரிஞ்சுது, நல்லா அந்த எசன்ஸ் எல்லாம் உள்ளே இறங்கிருச்சுன்னு. எண்ணெய் வடிகட்டுறதுக்குன்னு நான் தனியாக ஃபில்டர் வச்சுருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா 2 வாட்டி வடிகட்டி எடுத்தேன். ஸோ அது கடியில் பாருங்கள், அந்த ரிமைன்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருக்கும். இன்னொரு வாட்டி கூட பண்ணலாம், பட் எனக்கு ஒரு செகண்ட் டைம் மேலே ஓரளவுக்கு கிளியர் ஆகிடுச்சு. வடிகட்டினே ஒரு கிளாஸ் பாட்டிலில் ஊற்றிட்டேன். இது பார்த்திங்கன்னா ஒரு லவ்லி கோல்டன் கலர், பார்க்குறதுக்கு ஆக்சுவலி ஹனி மாதிரியே இருக்குது. ஸோ இதில் அடியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த ரிமைன்ஸ் இருக்கும், பட் அது பரவாயில்ல, அது கீழே செட்டில் ஆகிடும். பட் மற்றபடி பார்த்திங்கன்னா ரொம்ப கிளியரான ஆயில் கிடச்சிருக்கு. இது எங்கள் வீட்டில் ரொம்ப நாள் தங்காது, பிகாஸ் நாங்கள் எல்லோரும் யூஸ் பண்ணுவோம். அதுவும் நான் முக்கியமாக வாரத்தில் ஒரு 3 வாட்டி போட்டு தலை குளிச்சுடுவேன். ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்குது. நான் நல்லா ஹீட் பண்ணி தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நல்லா ஹாட்டாக எடுத்து ஸ்கேல்ப் ஃபுல்லாக அப்ளை பண்ணி ஒரு மாதிரி மசாஜ் கொடுப்பேன். நானே செல்ஃப் மசாஜ், இல்லை வெளியில் பார்லரில் எடுத்துன்னு போய் இந்த ஆயிலை கொடுத்தா அவங்க அதை ஹீட் பண்ணி எனக்கு மசாஜ் கொடுப்பாங்க. அது நான் மந்த்லி ஒன்ஸ் தான் பண்ணுவேன். மற்றபடி நான் ரெகுலராக பண்ணுறது வந்து வீட்டில் என்னோடய ஓன் கை ஃபிங்கர்ஸ் வச்சு நல்லா மசாஜ் பண்ணுவேன். வெளியில் நின்று பண்ணுவேன், நான் முடியெல்லாம் கொட்ட போகுதுன்னு. பட் நான் உண்மையிலேயே நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது, எனக்கு முடி கொட்டுறது ரொம்ப நின்று போயிடுச்சு. 1 or 2 hairs அந்த ரெகுலர் முடி கொட்டும். கொத்தாக கொட்டுறதெல்லாம் எனக்கு கிடையவே கிடையாது. அதெல்லாம் ஒரு காலம். இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணதுக்கப்புறம், முக்கியமாக நல்லெண்ணெய் யூஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து ஹேர் ஃபாலு, டேண்ட்ரஃப்லாம் நான் பார்த்து பல வருஷம் ஆச்சு.
ஸோ உண்மையிலே இது வந்து ரொம்ப எஃபெக்டிவான ஆயில். மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன வெங்காயம் ஷாம்பு, சின்ன வெங்காயம் ஹேர் ஆயிலில் தான் ரொம்ப பாப்புலராக இருக்குது. இப்போ மறந்தே போய்ட்டு இதில் ஆக்சுவலி வீட்லேயே செய்யலாம். ரொம்ப சிம்பிள், ரொம்ப சீப் அண்ட் ரொம்ப எஃபெக்டிவ் கூட.